அன்பா இருக்கீங்க, அவள அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறீங்கன்னு அவ்வளோ பொய் பொரட்டு ஆடம்பரம் இது எதுவுமே இல்ல. மாப்பிள இனி எத்தனை ஜென்மம் எடுத்து. சரிங்க மாப்பிள ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க போங்க. தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள, நீங்க எப்பவுமே அதான் நேரடியா கேட்காம இப்படி மறைமுகமா பேசிட்டேன். என்ன தைரியம் இருந்தா இவ தகுதிக்கு ஏன் ரூம்ல வந்து நம்ம தேக்கிட்டு போலான்னு இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இவள ஒரு வழி பண்ணணும். நாளா ஒரு எலி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான். ஆமாமா, அந்த எலி ஆகணும், இல்லனா அத அடிச்சே கொல்லணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒரு சம்பந்தி. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எதுக்கு இப்ப பார்த்து இப்படி சொல்றீங்களே, எனக்கு பயமா இருக்குப்பா. எதுவுமே சொல்லல கோட்டீஸ்வரி. சுமதி இல்ல இல்ல, ஒரு முடிவு தெரியாம சத்தியமா நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஐயோ நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன்? இப்ப எதுக்காக நீங்க? ஐயோ 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 ஐயோ, எதுக்கு தகுதி இல்ல, வெளியில போடின்னு கழுத்து புடிச்சு நெரிச்சு என் பொண்ணு என்னெல்லாம் பண்றாங்களோ. நான் பெத்த ஏன் ராசாத்தி உன்னை நம்பி. மாமா, இந்த வீட்ல நான் வந்து என் குறைய சொல்லி அழக்கூடாது. ஆனா அவங்க சித்ரா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மாமா சத்தியமா நான் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்ல. நீ எப்படி கோலத்துல நிக்கிற அப்ப கூட இந்தமா ஒத்துக்கலன்னா நான் என்ன இது மட்டுமா? உன்னை முதல்ல இங்க இருந்து ஐயோ போய் பொண்ணுங்க 2 பேரும் இந்த வீட்டோட என்னமோ பண்ணு நீ. அறிவு இருக்கா உனக்கு? டேய் இல்லடா சித்ரா, உனக்கு கடைசியா சொல்லிக்கிறேன், கீழே எழுதும் போது எங்களுக்கும் வர மாதிரி எழுதுங்கன்னு சொல்ற அளவுக்கு விவரம் இருக்குல்ல, நடத்தையும் இருக்கணும். இனி ஒரு தடவை அதுக்கப்புறம் நீ கௌதமும் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. சொல்லி என்ன பாடுபடுத்திருப்பேன். அவங்க வாழ்க்கை அமைதியா இனிமே பொறுத்துக்கு நாள் இல்ல. லைக்கும் போவேன். கோட்டீஸ்வரி உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். அம்மா என்ன எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு கொண்டாரு? என்னம்மா எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு பாரு. இவங்களெல்லாம் அதான் உன் பக்கத்துல உங்க அம்மா இருக்காங்கல்ல, பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கேன். என்னம்மா வந்துக்கிறீங்களே? மத்த நேரத்துல நீங்க எப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. தயவு செஞ்சு இப்படி கடுமையா நடந்துக்காதீங்க. வயித்துல வளர பிள்ளைக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்ன ஓவரா சீன் போடுறாங்க? தாத்தா அது வந்து இல்ல தாத்தா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா இப்படியே நடந்துக்கிட்டா எப்படி? இவன் என்ன பண்ணா? அவ வயிற்று புள்ளக்காரியா இருக்கா, நெஞ்ச கந்து போயெல்லாம் கிடையாது. நீயும் உங்க அம்மா ஐஸ்வர்யா இன்னும் 7 மாசத்துக்கு அவர் தானே என்ன கவனிச்சுக்கணும். டேய் வா, என் கூட வந்து தொலை. நீ குடுமா போய் தொலை. அத்தை சால்ட் ஐயோ தண்ணி கலந்தா சுத்தமா நல்லா இருக்காது. இது எல்லாமே உன்னாலதான் பாத்துக்கோ. இரு, அப்ப நாம வேற ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. அம்மா பாத்தியா, ஒழுங்கா போடு. ஆனா இவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும். சொன்னா நீ வருவியா? எவ்வளவு டெமிக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. தாங்க முடியலையே. டட்டடாய்.
அது தெரியுமா? அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு சூடெல்லாம் குறைஞ்சு அப்படியே பார். கண்ட நெயில் பாலிஷ் எல்லாம் கைக்கு போட்டிருக்க. புரியுதுமா. ஆனா இது போட்டுக்கிட்டா ரொம்ப நீ வேணும்னா கூட நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அது எப்படி? நீயும் தான் உட்காரு. சின்ன வயசுல மருதாணி வைக்க வரன்னா தெரு மாட்டி விடுறேன்னு சொல்லி ஏமாத்தி போட்டு விடுவேன். எப்பவும் அப்படியே இருக்கு பாரு. சூப்பர், நல்லா நீ இருக்கு. உட்காரு. வா வா உட்காரு. ஏறு வர. தான் நல்லா செவக்கும். சரி. சஞ்சடாய். இருக்குமோ? ஸ்வீட் எல்லாம் கரெக்டா இருக்கா? அம்மா, ஆ? நீ சாப்பிடு. நான் அப்புறம் இவளை இவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிட்டதே அவளை கவனிக்க யாரும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்பவும் தேவை.